ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, ஒரு நாள் வெற்றி கிடைத்துவிட்டால் சந்தோஷம் பொங்குகிறது. மீண்டும் அந்த வேலை பாதியிலேயே நின்று விடுகிறது. அதை தொடர்ந்து செய் என்று மீண்டும் மீண்டும் உன்னை எச்சரித்து கொண்டிருக்கின்றேன். இல்லையென்றால் ஆபத்து நேரும். தேவையில்லாமல் என் பிள்ளை நீ எந்த ஆபத்திலும் சிக்கிக்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த சம்சார பந்தத்தில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் என் பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் என்னை வணங்கினாலே போதும், நான் அவர்களை என்றுமே பாதுகாப்பேன். நீ ஒன்றை அடிக்கடி மறந்து விடுகிறாய். நீ தற்போது யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கும் வேலை நான் உனக்கு காண்பித்த வழி என்பதை நம்ப மறுக்கிறாய். அதனால் நீதானே எஜமானன் என்று ஆணவத்தோடு செயல்படுகிறாய். இந்த செயலை முற்றிலும் தவிர்த்துவிடு. இந்த பொய்யான உலகத்தில் அல்லாவே மாலிக்காவார் என்பதை மறக்காதே. நீ அவரின் ஒரு பணியாளன் என்பதை மறக்கக்கூடாது. நீ மறந்ததால்தான் உன்னால் வைராக்கியத்தோடு அந்த செயலை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. நீ உன் வேலையில் உன் முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் இருக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். என்ன இனி தொடர்ந்து செய்வாயா அல்லது என் கோபத்திற்கு ஆளாவாயா? எனக்கும் கோபம் வரும் என்பதை புரிந்து செயல்படு. என் சச்சரிதம் படித்திருந்தால் எனது கோபத்தை பற்றி நீ புரிந்து வைத்திருப்பாய். இனி வரும் காலம் சந்தோஷமாக இருக்க ஆசைப்பட்டால் தொடர்ந்து செய் உன் முயற்சியை. நான் என்ற அகங்காரத்தோடு செயல்படுபவர்களிடம் இருந்தும் மற்றவர்களை பற்றி புறம் பேசுபவர்களிடம் இருந்தும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுபவர்களிடம் இருந்தும் தள்ளியே நில். இல்லை என்றால் உன்னை என்னிடம் இருந்து பிரித்து வைக்கக்கூடும். எதுக்காகவும் எப்பவும் எங்கேயும் ஏங்காதே. உனக்கு தேவையானதை நானே உனக்கு தருவேன். என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது. அதனால் எதற்காகவும் நீ பயப்படவும் வேண்டாம். எதுவும் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு மாறலாம். நீ மனது வைத்தால் இன்றே உனது முயற்சி மாபெரும் வெற்றியாகும். நீ மன உறுதியோடு செயல்பட்டால் எல்லாம் முடிவுறும். இன்று இரவுக்குள் உன் மனதுக்கு சரி என்று பட்டதை இதுதான் வேண்டும் என்று அடம் பிடித்து என்னிடம் நீ கேட்கலாம். தவறில்லை, அதற்கு உனக்கு உரிமை உள்ளது. நான் இறைவன் இல்லை, உன் தந்தை, உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாவலன். நீ வெகு நாட்களாக அழுது வேண்டி என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் வந்தாயிற்று. நீ கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.